ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா 4/11/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 612. சரிங்களா? நேற்று ரிசல்ட்டு 612. அதில் நமக்கு ஆல் போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நேற்று ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 2, 7, 8, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் மட்டும் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. வேறு எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னாக்க 3 டிஜிட்டில் பாருங்கள், நான் ஒரு 482ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 2ஆம் நம்பர் மட்டும் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. வேறு எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி இன்னொன்று கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 5/11/2025 தனலட்சுமி 25க்கு உண்டான கேசிங்க தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கேசிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கேசிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 1, 3, 5, 8. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கேசிங்க என் கேசிங்க ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சரிங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள், 58, 85, 55, 78, 87, 77, 43, 34, 30, 03, 40, 04, 23, 98, 89, 81, 18, 91, 19, 32, 28, 82, 38, 83, 88. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங். இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்டவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக இருக்கிறது நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. சரிங்களா? சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போட்டுக்குங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ 3 டிஜிட் பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 585, 787, 430, 981, 328, 818. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் பண்ண கேசிங்க. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் என் கெஸிங் ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போட்டுங்க. அதை அளவாக போட்டுங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறது கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வந்ததுனாலும் பாக்ஸில் போகிறதுனாலும் போட்டுங்க, இல்லை சிங்கிளாக போகிறதுனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? நேற்று ஆல் போர்டு வச்சு வின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.